வருகை பாடல். தெய்வீக திருப்படியிலே திரு அந்துரைமுத்து திருமதி மரியாள் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகள் அனைவரும் உடல் சுகத்துடன் என்றும் இருக்கவும், பிள்ளைகளின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும், பேர குழந்தைகள் கல்வி வளர்ச்சியிலும் இறை ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும், மேலும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்காகவும் இப்பணியை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறார்கள். மேலுமாக திரு மரிய செல்வம் சுசிலா இவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இப்பணியை இணைந்து ஒப்புக் கொடுத்து செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலே அண்ணனுடைய திருப்பிரசன்னத்திலே ஒன்றாக இணைந்து இந்த மாதம் முழுவதுமாகவே நாம் ஏறெடுக்கிற எல்லா நற்காரியங்களையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு தேவதாயினுடைய உடனிருப்போடு நாம் அனைத்து நற்காரியங்களை மேற்கொள்ள இத்தூய மர நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாடும் கடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏழையின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமையாயும் வானத்தையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
உமது பரிவிரக்கத்தில் திட்டம் ஒருபொழுதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எங்களுக்கு பயனளிக்க அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தியை தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்துதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்துணர்வு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கென வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, எனது வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும். என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம் புகழை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமைமிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு
ஏற்றோம். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மாற்றெழுதிய தூயர் செய்திலிருந்து வாசகம். மாற்றெழுதினர் செய்தி அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 38 44 முடியே. மார்க்கெழுதினர் செய்தி 12ஆம் அதிகாரம் இறை திருவசனங்கள் 38 44 முடியே. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியான போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு கெதரானத்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டார்கள். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வழக்கமாக பூசை முடிச்சு அப்படி போகும்போது தான் நல்லா காத்தடிக்குது, அப்படித்தானே? பூசை டைம்ல அப்படியே இறுக்கமான ஒரு நிலை. அதன் பிறகு 9 மணிக்கு 8:30 மணிக்கு மேல நல்ல ஒரு காற்று வருகிறது. இருந்தாலும் அன்னையுடைய திருப்பிரசனத்திலே அவருடைய சந்ததியிலே இந்த நாளிலே முதல் சனிக்கிழமையிலே அவருடைய பரிந்துரை வேண்டி இன்னும் தொடர்ந்து நாம் நடைபோட நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள இந்த நாளிலே கடவுள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட வழிபாட்டை, எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று மிக தெளிவாக இந்த நற்செய்தியிலே நமக்கு கூறியிருக்கிறார். வெளிவேடமான ஒரு உரையாடலோ, வெளிவேடமான ஒரு திருவழிபாடோ, வெளிவேடமான ஆன்மீக காரியங்களோ நமக்கு இருத்தல் கூடாது என்று இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பரிசேயனுடைய நடைமுறைகளை, மறைநூல் அறிஞர்களுடைய நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டாம் என்று இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்துகிறார். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய ஆடையை தொங்க விடுகிறார்கள். இன்னுமாய் மக்கள் பார்க்க வேண்டும் என்று முதல் இருக்கையிலே அமர்ந்து கொள்கிறார்கள். எல்லோரும் தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று வீதியிலே நடந்து கொண்டு செல்கிறார்கள். எல்லோரும் பார்க்க வண்ணம், எல்லோரும் கேட்க வண்ணம் முதல் இருக்கையில் அமர்ந்து கொண்டு காணிக்கை பெட்டியில் சில்லறை காசுகளை போடுகிறார்கள் என்று வெளிவேடத்தனமான ஒரு நடைமுறைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே மறைநூல் அறிஞர்களை குறித்து விழிப்பாய் இருக்கும்படியாக நம்முடைய சீடர்களுக்கும் நமக்கும் இந்த நாளிலே கூறுகிறார்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, மனத்தத்துவ அறிஞர்கள் எதை சொல்வார்கள் என்றால், அது சிறுவராக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நாம் ஏதாவது ஒன்று செய்கிற பொழுது மற்றவர்கள் நம்மை காண வேண்டும். ஏதாவது ஒன்று செய்கிற பொழுது நம்மை மற்றவர்கள் காண வேண்டும். அதுவும் நன்மை செய்கிற பொழுது மற்றவர்கள் என்னை காண வேண்டும் என்று ஆசைக்கிறோம். ஆனால் இன்னொரு தரப்பும் இருக்கிறது, இன்னொரு புறமும் இருக்கிறது. அதே தீமை செய்கிற பொழுது மற்றவர்கள் என்னை என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆக இது நன்மை தனத்திற்கு மட்டுமே தான் ஒப்பான ஒன்றாக இருக்கிறது. நான் நன்மையை செய்கிற பொழுது அல்லது ஏதோ ஒன்றை செய்கிற பொழுது, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை செய்கிற பொழுது, அல்லது யாருக்கும் ஒன்றும் செய்யாது யாருக்கும் ஒன்றும் பாதிப்பில்லாமல் நானாகவே என்னுடைய வேலையோ அல்லது என்னுடைய செயல்பாட்டையோ செய்கிற பொழுது மற்றவர்கள் என்னை கண்ணோக்க வேண்டும். இதான் பெருவாரையாக சிறு குழந்தையிலிருந்து, சின்ன குழந்தை பிறந்த குழந்தை நடக்கும் பொழுது கூட அது கீழே விழுந்தா என்ன பண்ணோம், யாரா தேடும். நான் கீழே வந்திருக்கிறேன், என்ன என்ன பண்ணேன், தூக்கு. யாரும் இல்லை, என்ன பண்ணோம், அதற்கு இருந்து போயிடும். ஆக சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் வரை யாரோ ஒருவர் நம்மை காண வேண்டும், யாரோ ஒருவர் நம்மை அக்கறை கொள்ள வேண்டும், யாரோ ஒருவர் நம்மை தேற்ற வேண்டும். இப்படியான நம்முடைய சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரை நம்முடைய மனித வாழ்வு இருக்கிறது. இது மனத்தத்துவ ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் தீமை செய்கிற பொழுது எவரும் என்னை கண்டுகொள்ளக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் நான் அதை செய்துவிட வேண்டும். நான் செய்கிற தப்பு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா என்னுடைய பெயர் கெட்டுவிடும், என்னுடைய நிலை கெட்டுவிடும், அந்தஸ்து இறங்கிவிடும். இது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்விலே அசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் பெரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த மறைநூல் அறிஞர்கள் ஆன்மீகத்திலே தங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் பொது நிலையிலே தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், ஜபக்கூடத்திலே முதன்மையான இருக்கையில் அமர்ந்து கொள்ள வேண்டும், அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், தொங்கல் ஆடை அணிந்து வீதியிலே செல்ல வேண்டும், மற்றவர்கள் வணக்கம் செலுத்த வேண்டும், காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுகிற பொழுது அதுவும் காசுகள் போடுகிற பொழுது அந்த சத்தத்தை மற்றவர்கள் காண வேண்டும். இப்படியான ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஆன்மீக வழிகாட்டிகளாக மறைநூல் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எது உண்மையான ஆன்மீகம், எது உண்மையான வழிபாடு, எது உண்மையான காணிக்கை என்று அடுத்த 2வது பிரிவிலே இயேசு கிறிஸ்து நற்செய்தி கூறுகிறார். ஒரு கைம்பெண் ஒருவர் தன்னுடைய பிழைப்புக்கு என்று வைத்திருந்த எத்தனை காசு, 2 காசுகளை காணிக்கை பெட்டியில் அவங்க போடுறாங்க. அந்த நாளில் இந்த வாரத்திலே அவர்கள் சம்பாதித்த காசு 2 காசு, அதை வைத்துதான் பிழைப்பை ஓட்ட வேண்டும், சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிடணும், எல்லாமே செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும், மற்ற பொருட்களை வாங்க வேண்டும். ஆனால் அதை கொண்டு காணிக்கை பெட்டியில் ஆண்டவருக்கு இடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காணிக்கை தான் உயர்ந்த காணிக்கை, மதிப்புள்ள காணிக்கை, மதிப்பு மிக்கது என்று தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகிறார். ஏனென்றால் செல்வர்களெல்லாம் மிகுதியாக இருந்த காசுகளை போட்டார்கள். ஆனால் இந்த பெண்ணோ தமக்கு இருந்த பிழைப்புக்கென்று இருந்த அந்த 2 காசுகளை மட்டுமே, தமக்கென்று இருந்த அந்த 2 காசுகளை மட்டுமே அவர் அந்த உண்டியிலே போட்டார். ஆக இவருடைய காணிக்கை என்பது முழுமனதோடு ஏற்கப்பட்ட ஒரு காணிக்கையாக இருக்கிறது. அதுபோன்றுதான் நம்முடைய ஆன்மீக செயல்பாடும் சரி. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு என்று நாம் செய்கிற பொழுது அது உண்மையான ஆன்மீகமாக இருக்கிறது. வெளிவேடம் கொண்ட ஒரு செயல்பாடாக ஆன்மீகமாக இருக்கிற பொழுது மற்றவர்கள் காண வேண்டும், நான் செய்வதை அவர்கள் சொல்ல வேண்டும். இப்படியான நம்முடைய ஆன்மீக வழிபாடும் ஆன்மீக வாழ்வும் ஆன்மீக உதவிகளும் இருக்கிற பொழுது அது வெளிவிடமாக இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கூறுகிறார். ஆக இந்த நாளை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கிறது. அந்த கைம்பெண் போன்று முழுமையான ஆன்மீகம் கொண்ட ஒரு செயல்பாடாக இருக்கிறதா, அல்லது என்னுடைய ஆன்மீகத்தை மற்றவர்கள் காண வேண்டும் என்று வெளிப்படையான ஒரு ஆன்மீகமாக நம்முடைய ஆன்மீகம் இருக்கின்றதா? அன்னை மரியாள் தம்முடைய வாழ்விலே தெய்வத்தாய் எல்லாத்தையும்
தன்னுடைய உள்ளத்திலே என்ன பண்ணாங்க? உள்ளத்திலே கொதித்துக் கொண்டிருந்தார். அப்படி உள்ளத்திலே தான் வைத்துக் கொண்டிருந்தார். அதை எங்கேயுமே வெளியில எங்கேயுமே சொல்ல. எல்லா நிகழ்வுகளும் அப்படி உள்ளத்திலே அவர் போட்டு 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 அந்த மீட்பின் திட்டத்திற்காக தன்னை முழுமையாக கையளித்தார். வெளிவேடமே அல்ல, வெளிவேடமே கிடையாது. எல்லா நிகழ்வுகளையும் அப்படி உள்ளத்திலே புதைத்துக் கொண்டிருந்தார். அது மீட்பின் திட்டத்திற்காக. ஆக புனிதர்களும் தன்னுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட வாழ்வை தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக நாமும் வாழ்கிற புனிதர்களாக இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். எனவே வெளிவேடம் தவிர்த்து உண்மையான ஆன்மீகம் எது என்று கடவுள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஆன்மீகத்தை நாம் பின்பற்ற அன்னையுடைய பரிந்துரையை வேண்டுவோம், எல்லா புனிதருடைய ஆதரவையும் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பராமரிப்பின் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மர நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் அவர் திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி
முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். மாறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுமாகும். அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நண்டு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நின்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அத்திரு அவை நினைவு பிறந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஆண்டவரை, உயிர்த்தெழுவோம் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரு முக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கணித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள்ள உம்மை வென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் இன்றி நலமாய் இருக்குமாகும். நாம் இதை நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதல் எடுக்கும் நுழைந்திலே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிற கடவுள் இச்சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிட திருரத்தம் உண்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நான் ஒன்றாக உயிரே நீ என்றார் என்னில் வா, என்னில் வா, என் மன்னவா, என்னில் வா, என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா, என் மன்னவா, என்னில் வா, என் மன்னவா, என்னில் வா, என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாக நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாக நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைந்து என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைந்து என் மன்னவா, இணைந்து என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா, என் மன்னவா, என்னில் வா, என் மன்னவா, என்னில் வா, என் மன்னவா.
ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. நிலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா. என் உறவென்ற மலர் வாழ அன்பென்ற மலர் நல்கும் நிலத்தென்ற நீ அல்லவா. என் உறவென்ற மலர் வாழ அன்பென்ற மலர் நல்கும் நிலத்தென்ற நீ அல்லவா. நிலத்தென்ற நீ அல்லவா. ஒன்றில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே. பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றை காத்திடும். மரண வேளைதனில் எம்மை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருகவே சென்றோடு என்னை ஏறிடாமே. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலி முடிந்தவுடன் திருவிழா நாளிலே புதுநன்மை பெறப்போகிற பிள்ளைகள் என்னை சந்திக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரையும் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொண்ட எங்களை ஆவியால் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.
தாயே வேலைக்கிழமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களிலிருந்து ஒரு மன்றாட்டை கேட்ட ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதே இல்லை என்று நினைத்திருந்தோம். கண்ணீருடைய ராய்க்கியான திருபாதத்தை அண்டு வருகிறோம். பெருமூச்செழுது பாவியாக இருக்க நாங்கள் விதையாளத்தை காத்து கொண்டு சமூகத்தில் விட்டிருக்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறணையாமல் தயாபரியாய் கேட்டு தந்திரலாம். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்படுத்த அத்தியஸ்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே தாயேதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாய் இருப்பது போல எங்களோடு வாழ்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாறும் திருக்குமாரனை பார்த்து மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க.